சில்க்ஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணி இன்று காலை மீண்டும் துவங்கியது. அப்போது கட்டிடத்தின் முன்பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. இது குறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராமச்சந்திரன், சொல்லுங்க, சென்னை சில்க்ஸ் கட்டிடம் இடிக்கும் பணி எத்தனையாவது நாளாக இன்று நடைபெறுகிறது? இடிக்கும் பணிகள் குறித்து சொல்லுங்க ராமச்சந்திரன். தீ விபத்து ஏற்பட்ட சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணியானது இன்று காலை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சரியாக காலை 8 மணிக்கு 2 இயந்திரத்தின் மூலமாக, அதாவது ஜா கற்று எனப்படக்கூடிய அந்த ராட்சத்திர இயந்திரத்தின் மூலமாக இடிக்கும் பணியானது காலை 8 மணிக்கு இன்று துவங்கியது. சரியாக 9:58 மணிக்கு இடிக்கும் பொழுது கட்டிடத்தின் எஞ்சியிருக்கக்கூடிய முகப்பு பகுதி மட்டுமே தற்பொழுது மீதம் உள்ளது. அதை இடிக்கக்கூடிய பணியானது இன்று காலை தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. சரியாக 9:58 மணிக்கு கட்டிடத்தின் மூன்றாவது தளத்திலிருந்து 7வது தளத்தில் வரை கிட்டத்தட்ட ஒரு 10 அடி முதல் 15 அடி வரை கட்டிடத்தின் இடது பக்கம் முழுவதுமாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இடிக்கும் பணியானது மேலும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 31ஆம் தேதி சென்னை தியாகராய நகரில் உள்ள சென்னை சில்க்ஸில் தீ விபத்தானது ஏற்பட்டது. அதன் பிறகு ஜூன் 1ஆம் தேதி கட்டிடத்தின் வலது பகுதி தானாகவே இடிந்து விழுந்தது. மீதி இருக்கக்கூடிய கட்டிடத்தின் முகப்பு பகுதி, இடது மற்றும் பின்பகுதி ஆகிய 3 சுவர்கள் மட்டுமே எஞ்சி இருந்தது. அவற்றை இடிக்கும் பணியானது கடந்த 2ஆம் தேதி முதல் சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தின் மூலமாக இடிக்கும் பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று கிட்டத்தட்ட 15வது நாட்களுக்கு மேலாக இந்த இடிக்கும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இடையில் கடந்த 10ஆம் தேதி அன்று இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இடிக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்ட அந்த உதவியாளர் சரத்குமார் என்பவர் திடீரென்று அந்த இயந்திரம் அவரது மேலே விழுந்து அவர் உயிரிழக்க நேரிட்டது. அடுத்து 10ஆம் தேதி ஒரு நாள் மட்டுமே இடிக்கும் பணியானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இடிக்கும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதில் கட்டிடத்தின் இடது மற்றும் பின்புற பகுதி முழுவதுமாக இடிக்கப்பட்டு எஞ்சி இருக்கக்கூடிய முகப்பு பகுதி மட்டுமே இடிக்கும் பணியானது இன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. இதில் கட்டடத்தின் இடது பகுதி, முகப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிடத்தின் இடது பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 3வது தளத்திலிருந்து 7வது தளத்து வரை 15 அடிக்கு மேற்பட்ட கட்டிடத்தை சரியாக அருகில் இருக்கக்கூடிய கட்டிடத்திற்கோ அல்ல எதிரே இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கோ பாதிப்பு இல்லாத வகையில் இடித்து உட்புறமாக தற்பொழுது குவித்து வைக்கப்பட்டுள்ளார்கள். அந்த கட்டிடத்தில் தற்பொழுது மேலும் இடிப்பதற்காக சிறிய வகை ஜா கட்டு எனப்படக்கூடிய அந்த இயந்திரமானது தற்பொழுது அந்த தரையை சமன்படுத்தக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறது. அதை சமன்படுத்திய பின்னர் அந்த பெரிய அளவிலான ஜா கட்டு முன்பகுதி சென்று அந்த முகப்பு பகுதியில் எஞ்சியிருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய பகுதிகளையும் இன்று மாலை இடிக்கப்படும் என்றும் இடிக்கக்கூடிய நிறுவனத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹேமா, ராமச்சந்திரன், கிட்டத்தட்ட 15 நாட்களாக இந்த சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தின் இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது அந்த கட்டிட கழிவுகள் அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? அந்த தியாகராய நகர் பகுதியில் போக்குவரத்து தொடங்கிவிட்டதா? இது தொடர்பாக அறிவிப்புகள் ஏதாவது இருக்கிறதா ராமச்சந்திரன்? கடந்த 2ஆம் தேதி முதல் சென்னை சைதாப்பேட்டையை சேர்ந்த தனியார் நிறுவனம் தீ விபத்து ஏற்பட்ட சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணியானது தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. இடிக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகள் அனைத்துமே தற்பொழுது தரைத்தளத்தில் கொட்டப்பட்டுள்ளது. இதனை இன்னும் ஒரு வார காலமாகும் இங்கிருந்து முழுவதுமாக கட்டிடத்தின் கழிவுகள் முழுவதுமாக அப்புறப்படுத்துவதற்கு இன்னும் ஒரு வார காலத்திற்கு ஆகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கட்டிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 100 மீட்டருக்கு அடுத்த நாள், அதாவது 31ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்ட அந்த நாளிலிருந்து ஒரு 2-3 தினங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த வணிக நிறுவனங்களோ அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பினரோ அந்த பகுதியில் வசிக்க வேண்டாம் என்றும் வணிக நிறுவனங்கள் செயல்பட வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் ஒரு 3 தினங்களுக்கு பிறகு ஒரு 50 மீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய மற்ற வணிக நிறுவனங்கள் செயல்படலாம் என்றும் காவல்துறை அனுமதி அளித்ததை அடுத்து மற்ற வணிக நிறுவனங்கள் செயல்பாட்டில் உள்ளது. ஆனால் கட்டிடம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு 50 மீட்டர் அருகில் இருக்கக்கூடிய இடது மற்றும் வலது பகுதியில் இருக்கக்கூடிய தலா 14 கடைகள் தற்போது வரை செயல்படவில்லை. மேலும் எதிரே இருக்கக்கூடிய உஸ்மான் சாலையில் அமைந்துள்ள உயர்மட்ட பாலத்தில் இதுவரை போக்குவரத்தானது அனுமதி அளிக்கப்படவில்லை. இதுவரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. ஆகையால் இந்த முழுவதுமாக இந்த கட்டிடத்தை இடித்து இந்த கட்டிடத்தின் கழிவுகள் முழுவதுமாக இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பின்னரே எதிரே இருக்கக்கூடிய அந்த உஸ்மான் சாலையில் போக்குவரத்து வழக்கமான பணிக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹேமா.